அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய இந்த மாதத்திலிருந்து இன்று முதல் இருந்து நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்கள் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், எத்தனை பவுனுக்குள்ள இருந்தா இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், யாருடைய பெயர் லிஸ்ட் இதுல வந்திருக்குது, அவங்களுடைய நேம்லாம் எந்தெந்த மாவட்டத்துல கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம சிறு குறு விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். கல்வி கடன்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டு கடன்கள், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து கடன்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம நகை அடமான கடன்கள் எப்படிலாம் தள்ளுபடி செய்கிறாங்க, ஸோ யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போகிறாங்க, ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நகை கடன் தள்ளுபடி ரூபாய் 500 கோடி ரூபாய் விடுப்பு வச்சிருக்காங்க. இது நகை கடன்களுக்காக இப்போ 2025 டு 2026 வாங்கிய நகை கடன்களுக்கு மட்டும். சரிங்களா? தள்ளுபடிக்கு விடுப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளுக்கு 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்வதற்காக ரூபாய் 500 கோடி ரூபாய் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களும் தங்க நகை அடமானத்தில் கடன் வழங்குகின்றன. தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனங்களில் 2021 மார்ச் வரை வழங்கப்பட்ட 5 சவரன் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்து அந்த ஆண்டில் உத்தரவிட்டிருந்தாங்க. அது இப்போ மீண்டும் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 500 கோடி ரூபாய் நகை அடமான கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்காக தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில 14,51,51,000 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 6,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த தொகையை தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு தவணை முறையில் வழங்குகிறது. அதன்படி 2021-22 இந்த ஆண்டுல 2,251 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நடப்பு நிதியாண்டுல 1,000 கோடி ரூபாய் விடுவிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுல முதல் தவணையாக 500 கோடி ரூபாய் 2022 வழங்கப்பட்டது. அதே போல இப்போ 2025ஆம் ஆண்டுல தற்போது இரண்டாவது தவணையாக 500 கோடி ரூபாய் இந்த 2025 நகை கடன் தள்ளுபடி செய்வதற்காக முதல் தவணையாக வழங்கியிருக்கிறாங்க. இது மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வாயிலாக ஒவ்வொரு வங்கிகளுக்கும் தள்ளுபடிக்கு ஏற்ப பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
சட்டப்பேரவையில் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி பொது பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. 14ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து பட்ஜெட் மீதான பொது விவரம் பதிலுரை நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று செப்டம்பர் 13ஆம் தேதி நகைக்கடன் குறித்து தள்ளுபடி குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியது என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்துல 2,42,743 நபர்களுக்கு ரூபாய் 2,749 கோடியே 10 லட்ச ரூபாய் தவறாக தள்ளுபடி செய்யப்பட்டது. நகைக்கடன் வழங்கப்பட்டதில் பல்வேறு விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நகைக்கடன் ஒவ்வொன்றையும் விரிவான மற்றும் தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னரே தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். அதன்படி அனைத்து நகைக்கடன் பற்றிய புள்ளி விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கடந்த மாத காலமாக தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு குடும்பத்துல 5 சவரனுக்கு கீழான நகைக்கடன் பெற்ற சரியான தகுதியான நபர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான கடன் பெற்றவர்கள் விவரம், கூட்டுறவு வங்கி, ஆதார் எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இவை கணினி மூலம் விரிவான பகுப்பாய்வு செய்யப்பட்டன. இந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்வதில் பல்வேறு விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நகைக்கடன் தள்ளுபடியில் ஏழை எளிய மக்கள் மட்டுமே பயன்பெற வேண்டும் என இந்த அரசு கருதுகிறது. எனவே 5 சவரனுக்கு குறைவாக நகைக்கடன் பெற்றவர்களில் சில தேர்வுகளில் தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என கருதப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டாக 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டதில் பயன் பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள். ஒரு கூட்டுறவு நிறுவனத்திலோ ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு நிறுவனத்திலோ ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்கள் மூலம் 5 சவரனுக்கு மேல் நகைக்கடன் அடிப்படையில் கடன் பெற்றவர்கள் தவறான முறையில் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளை பெற்று அவற்றை பயன்படுத்தி நகைக்கடன்கள் பெற்றவர்கள் இது போன்ற மேலும் சில தேர்வுகளில் வழங்கப்படும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறையை கூட்டுறவுத்துறை ஓரிரு நாட்களில் வெளியிடும். இந்த அறிவிப்பு வந்ததும் முறையற்ற வகைகளில் நகைக்கடன்களை பெற்று தள்ளுபடி செய்ய முற்பட்டதும் சில மாவட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல நகைக்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு ரூபாய் 6,000 கோடி செலவாகும். ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் கூட்டுறவுத்துறை செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். கணினி மயமாக்கப்பட்டு நவீனத்துடன் கூட்டுறவுத்துறை செயல்படும். இவ்வாறு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. விரைவில் இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். யாரெல்லாம் உண்மைத்தன்மையா இல்லையோ அவங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏழை எளிய மக்களுக்காக மட்டும்தான் இது பயன்படுன்றதுக்காக தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.